ஹனுமன் டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்டர் பம்ப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வாட்டர் பம்பை வச்சு நம்ம செடிக்கெலாம் தண்ணி பாசலாம். இது வந்து எப்படி செய்யறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கும். செய்யறதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கும். நம்ம இதில் வந்து ஒரு டிசி மோட்ரு அப்ளை பண்ணிக்கிறோம். அந்த மோட்ரு வந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் தான் சுற்றணும். ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் சுற்றினா வந்து தண்ணி வந்து வராது. இப்போ வந்து இந்த ரெண்டு பைப் எதுக்குன்னு பார்ப்போம். இந்த சைடில் இருக்கிற பைப்பு வந்து இன்புட்டு, இது அவுட்புட்டு. இது வழியாக நம்ம வாட்ரு கொடுத்து இந்த வழியாக வாட்டரை வெளியே எடுப்போம். எப்படி வாட்ரு இந்த வழியாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து ஒரு ரெக்கை இருக்கும். அந்த ரெக்கை வந்து நம்ம தண்ணி உள்ளே இழுத்து வெளியே சுற்ற பார்த்து அந்த தண்ணி வந்து மேலே கொடுக்குது. இதான் இந்த வாட்டர் பம்போட ப்ராசஸ்ஸு. இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் எடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்டர் பம்ப் செய்ய நம்மளுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மோட்ரு, இந்த ரவுண்டு மோட்ரு எடுத்துங்க. இந்த மோட்ரு வந்து நல்லா டிவிடிலாம் இருக்கும், அந்த மோட்ரு எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு டேப்போட மூடி, அந்த மூடி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பல்லு, கீர் பல்லு, நம்ம இந்த மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த கீர் பல்லு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க்கு கேட்ரேஜ் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த 2 கேட்ரேஜ் எடுத்துங்க. அடுத்தது ஒரு பிளாக் கலர் டேப்பு. நெக்ஸ்ட்டு நம்ம ஜூஸ்லாம் குடிப்போம்ல, அந்த ட்ரிங்க்கோட ஒரு தகுடு சின்னதாக எடுத்துங்க. அடுத்தது சாண்ட் பேப்பரு. நெக்ஸ்ட்டு சீசரு, நைஃபு எல்லாத்தையும் எடுத்துங்க. அடுத்தது 12 வோல்ட்டு அடாப்டர் ஒன்று. அடுத்தது ஃபெவிக்விக் ஒன்று. இந்த மெட்டீரியல் மட்டும் இருந்தால் போதும், நம்ம வாட்டர் பம்பை ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, நம்ம இந்த பொருள்லாம் எடுத்து வச்சிடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த இந்த தகுடை அழகாக ரெக்க மாரி செட் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு 6 பீஸ் பேப்பரு, 6 பீஸ் தகுடு எடுத்துங்க. நம்ம இப்போ இதுமாரி 6 தகுடு நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த தகுடு என்ன பண்ணுறீங்க, இது ரெக்க ஷேப்புக்கு இந்த இடத்துல வச்சு ஓட்டணும். இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ இந்த தகுடை இந்த பல்லில் ஓட்டின மாரி எல்லாத்துலேயும் சுற்றி ஓட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 5 நிமிட்ஸ் இதை காய வைங்க. இப்போ காஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இது சென்டரில் இந்த மூடியில் சென்டரில் வச்சு எவ்வளோ அகலம் பெருசாக இருக்குது பார்த்து எல்லா சைஸையும் சேமாக கட் பண்ணுங்கள். சென்டராக வச்சுட்டு எவ்வளோ நீட்டு பெருசாக இருக்குதுன்னு பார்த்துங்க. அதை பார்த்துட்டு இது சைஸாக எல்லாத்தையும் கட் பண்ணிட்டுருங்க, இது உள்ளே போகிற மாரி. இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இது இந்த மூடி உள்ளே போதான்னு பார்க்கும். தாராளமாக போகுது, ஃப்ரீயாக சுற்றுற மாரி போகுங்க பாருங்கள். இப்போ இது உள்ளே போகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ரெக்கையை லேசாக வளைச்சி விடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக தண்ணி வரும். இதோ பாருங்கள், எப்படி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ரெக்கை அழகாக ரெடி பண்ணிட்டோம். இது மூலிமா தான் நம்மளுக்கு வாட்டர் வந்து மேலே ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க போகுது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதை மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஃபெவிக்விக் எடுத்து இந்த மோட்டர் நடுவில் சென்டரில் போட்டுருங்க. சென்டரில் போட்டு ஒரு 5 நிமிட்ஸ் காய வைங்க. எல்லா இடத்துலையும் போட்டுருங்க, ஸ்ட்ராங்காக வச்சுருங்க, ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டுருங்க. அப்படி உங்ககிட்ட அனபாண்டு இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிங்க, இல்லைனா க்ளூ கம் இருந்தால் கூட யூஸ் பண்ணிங்க. இப்போ ஒரு 5 நிமிட்ஸ் காய வைங்க. இப்போ காஞ்சிச்சு. அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த இது உள்ள வச்சு பாருங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதான்னு. இப்போ இது உள்ள கரெக்டாகவே ஃபிக்ஸ் ஆகுது இந்த டம்மி உள்ள. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இப்போ நம்ம இங்கே ஒரு ஹோல்ஸு, இங்கே ஒரு ஹோல்ஸு போட்டு நம்ம இது ஃபிட் பண்ண போகிறோம்.
நெக்ஸ்ட்டு இந்த டம்மியில் சென்டராக ஒரு ஹோல்ஸு, இந்த சைடில் ஒரு ஹோல்ஸ் போடும். இப்போ நம்ம ஹோல்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம 3 எடுத்து வச்சுருந்தோம், 2 எடுத்து வச்சுருந்தோம் டேங்க் கேட்ரேஜு, அதை இந்த வழியாக விட்டு இது டைட் பண்ணுறேங்க. டைட்டாக ஓட்ட போடுங்க. இப்போ இங்கே நல்லா எட்ஜாக பாருங்கள், அப்போ தான் நம்ம ஃபேன் ரேக்கை வந்து இங்கே தடுக்கும். இப்போ இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் இங்கே போடுங்க. இந்த வழியாக விட முடியாது, நம்ம இந்த வழியாக பார்த்துக்கோம். இப்போ நம்ம 2த்தையும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க, சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி இந்த எத்தாண்ட உள்ளே தீத்துங்க. சாண்ட் பேப்பர் வச்சு சாண்ட் பேப்பர் தீர்த்துட்டோன்னே என்ன பண்ணுறீங்க, நம்ம ஃபெவிக்விக் வச்சுருந்தோம், அந்த ஃபெவிக்விக்கை சைடில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். வாட்டர்லாம் லீக் ஆகாத மாதிரி பாருங்கள் இங்கே. இப்போ நம்ம ஃபெவிக்விக் எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. இதை 5 நிமிட்ஸ் காய வைங்க. ஃபெவிக்விக் பார்த்து அப்ளை பண்ணுங்கள், கையில் பிடிச்சிக்க போகுது. இப்போ ஃபெவிக்விக் கொட்டியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மோட்ரு வந்து இது உள்ள கொஞ்சம் லூஸாக போகுது, பார்த்தாலே தெரியும். அதனால என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த பிளாக் கலர் டேப்பை இந்த சைடில் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம டேப் அடிச்சாச்சு. இப்போ நம்ம இது உள்ளே வைக்கலாம். கொஞ்சம் டைட்டாக பண்ணுங்கள், ஏர்லாம் உள்ளே போகாத அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பைப்பு உள்ள அந்த நம்ம கம்பி இருக்குல்ல, அந்த கம்பி இதுக்கு நேராக இருக்கணும், அது வழியாக பார்த்துங்க. இப்போ நம்மளுக்கு இந்த கம்பி உள்ளே தெரியுது, இந்த ஓட்டை வழியாக. அப்படி கொஞ்சம் அழுத்துறீங்கன்னா அழுத்திங்க. இதான் நம்மளுக்கு கரெக்டான பொசிஷனு. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி இந்த சைடில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறீங்க. இப்போ நம்ம ஃபெவிக்விக் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ கொஞ்சம் 5 நிமிட்ஸ் காஞ்ச உடனே நம்ம இப்போ இதை டெஸ்டிங் பண்ணலாம். இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணோம் வாங்க. இப்போ நம்ம வாட்டரும் எடுத்தாச்சு, ப்ளக்கில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுதா பார்க்கும். இப்போ மோட்ரு ஓடுற சவுண்டு கேட்கும். இப்போ நம்ம வாட்டரில் வைக்கும். வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா என்கிட்ட போட்டு என்னடா இது. இப்போ பாருங்கள், தண்ணி ஃபோர்ஸாக வருது. நம்ம இன்னும் பவராக கொடுத்தா உள்ள கட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.